Hello students, 12th standard maths exercise 7.8 third and fourth sum பார்க்கலாம். already first two sums upload பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ third sum என்னன்னு பார்க்கலாம். Find the smallest possible value of x square plus y square given that x plus y equal to 10. ஸோ x plus y equal to 10 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. For smallest possible value of x square plus y square கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு x plus y equal to 10. ஸோ therefore y equal to x அந்த சைடு கொண்டு போனோம்னா 10 minus x ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் இதில் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட ஆன்சர் வந்து 10 minus x ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதுனால டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோன்னா 2x ப்ளஸ் இது வந்து பவரில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 × 10 minus x. பவர் வந்து ஒன்று குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -1. ஸோ இப்போ 2x ப்ளஸ் 20 minus 2x to -1 இருக்குது. ஸோ therefore 2x minus 20 plus 2x. Therefore 4x minus 20. So value கண்டுபிடிக்கிறதுக்கு ds by dx equal to 0 போட்டோம்னா 4x minus 20 equal to 0. So 4x equal to 20, x equal to 5. So 5 4s are 20. So x ஓட ஆன்சர் 5. So second derivative எடுத்தோம்னா d square s by dx square. 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4, 20 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 4ன்றது greater than 0. ஸோ greater than 0னா மினிமம் வரும். ஸோ therefore at x equal to 5 it attains minimum. மினிமம் நம்மளுக்கு வேண்டியது ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான். ஸோ மினிமம். இந்த செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஜஸ்ட்டு செக்கிங் பர்பஸ்க்கு தான். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷனில் வேல்யூ கிடச்சிடும். பட் ஆனால் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம x equal to 5 கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு y ஆன்சர் வேணும். ஸோ y equal to 10 minus x. ஸோ y equal to 10 minus 5, y equal to 5. இதோட கொஷின் முடியல. கொஷின் என்னென்னா ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு வேண்டிய வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ எக்ஸோட ஆன்சர் 5, 5 square plus 5 square, 25 plus 25 equal to 50. So the smallest possible value of x square plus y square is 50. Okay, next இப்போ fourth sum solve பண்ணலாம். Fourth sum என்னன்னா garden is to be laid out in rectangular area and protected by a wire fence. What's the largest possible area of fenced garden with 40 meter of y? ஸோ ரெக்டாங்குலர் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. இன் டேர்ம்ஸ் ஆஃப் y அண்ட் y எக்ஸ் அண்ட் ஒயில் எழுதுறதுனால ஃபஸ்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு எடுத்துக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றதுனால எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஃபென்ஸ்டு கார்டன். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிளை ஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபென்சிங் வந்து வெளியில் தான் போகும். வெளியில் ஏரியா, வெளியில் உள்ளே வந்து நம்ம எப்பயுமே ஏரியான்னு சொல்லுவோம் உள்ளே இருக்க போர்ஷனை. வெளியில் இருக்க போர்ஷன் ஃபென்சிங் பண்ணோன்னா வெளியில் இருக்கிறது என்னன்னு சொல்லலாம், பெரிமீட்டர்னு சொல்லலாம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 2 × L + B. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ இதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு மாற்றினா 2 × x + y. ஸோ 2 × x + y வந்து நம்மளுக்கு வந்து 40 கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபென்ஸ் பண்ணுற மீட்டர் வந்து 40 மீட்டர் ஆஃப் வயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் 2 × x + y = 40 கொடுத்துருக்கோம். இப்போ 2 இந்த சைட் வந்துச்சுன்னா 40/2 வரும். ஸோ 20. இப்போ y equal to 20 minus xன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேண்டியது வந்து கண்டுபிடிக்க வேண்டியது லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா. ஸோ ஏரியா தான் தேவை. ஸோ ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து எக்ஸ் ஒய்ன்னு போட்டோம்னா எக்ஸ் ஒய்ன்னு வரும். ஒய்யோட ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து 20 minus எக்ஸு. ஸோ இது ஏரியா டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஏ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா டிஎக்ஸ். ஃபஸ்ட் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 20x minus x square. அதான் டிஃப்ரென்சியேஷன் ஈஸி. ஸோ இப்போ 20x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 20 minus x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ ஈக்குவல் டு 0 போட்டோன்னா 20 minus 2x equal to 0.
20 equal to 2x, x equal to 10. Second differentiation பண்ணோம் d square a by dx square 20 differentiate பண்ணால் constant differentiate பண்ணால் 0 ஆயிரும் -2. ஸோ -2 வந்து less than 0, இங்கே less than 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் சொல்லும். ஸோ அட் இங்கே எக்ஸ் இல்லை ஆனாலும் இந்த ஸ்டெப் எழுதணும். எக்ஸ் இருந்தால் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். எக்ஸ் இல்லைனாலும் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அட் எப்போ வந்து நம்மளுக்கு -2 வந்துச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 10ல் தான் மைனஸ் வந்துச்சு. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இட் அட்டைன்ஸ், இங்கே லெஸ் தென் 0னா இங்கே மேக்ஸிமம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு, நம்மளுக்கு y வேணும். ஸோ y ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ். ஸோ y ஈக்குவல் டு 20 மைனஸ் 10, y ஈக்குவல் டு 10. இதோட முடியல, நம்ம xy கண்டுபிடிச்சிக்கணும். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ எக்ஸ் வந்து 10, ஒய்யும் 10. ஸோ 10 10s 100. 100 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.